வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரம்யா ஜோ வந்து பார்த்தீங்கன்னா செம கடுப்பாகி தலைமுடியை பிச்சுக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவம் அடைகிறாங்க. எதுக்காக அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நடந்துட்டு இருக்க வீக்லி டாஸ்கில் இது வரைக்கும் வந்து யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து கேட்டிருக்காரு. 3 டீமை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கனித்திரு, அதுக்கப்புறம் பிரஜன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமித், இவங்க 3 பேரும் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வராங்க. ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு வரப்ப ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸை வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ விக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதிகமாக என்டர்டெயின் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல, அண்ட் தென் அவர் வந்து வேலையும் செஞ்ச மாதிரி தெரியல அப்படின்றத வந்து ஒரு காரணமாக சொல்லி வேர்ஸ்ட் பர்ஃபார்மராக வந்து விக்கல்ஸ் விக்ரமை வந்து அவங்க சூஸ் பண்ணுறாங்க. எஸ், தலைமை விக்கல்ஸ் விக்ரம் இப்போ வந்து மேடைக்கு வராரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து, ஏன்னா இது வரைக்கும் வந்து அவர் ஒரு குட் புக்ஸில் தான் இருந்திருக்காரு எல்லாரும் குட் புக்ஸ்லையும். பட் இப்போ அவரை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அவர் வந்து வெஸ்ட் பர்ஃபார்மர்னு சொன்ன உடனே கண்டிப்பாக அவங்கள தாக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ்ஸிங்ஸ் இருந்தது. அதே மாதிரி தான் வந்து ரம்யா ஜோவை சூஸ் பண்ணி அவங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ண மாதிரியே தெரியல, அவங்க அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணாத மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த வாரத்தில் ஒஸ்ட் பர்ஃபார்மராக வந்து நாங்கள் ரம்யாவை சூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ வெளியே வந்து ஃபெஸ்ட் ஏரியாவில் போயிட்டு தலைமுடியை பிச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப கோவம் அடைகிறாங்க. ஏன்னா விக்ரம் அண்ட் தென் ரம்யாக்குள்ளே இருக்கிற பாண்டிங் வந்து நம்ம டே ஒன்லேருந்து பார்த்துருக்கோம். லைக் ரொம்ப பாண்டிங் இல்லைனாலும் அவங்க வந்து அடிக்கடி சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும். அண்ட் தென் ரம்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு தப்பு பண்ணேன் அப்படின்னா அண்ட் தென் அவங்களுக்கு தப்பாக பட்டுச்சு அப்படின்னா விக்ரம்கிட்ட டேரெக்டாக நிறைய டைம் சொல்லியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. என்னதான் வந்து லைக் அவங்க 2 பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு தான். பட் விக்ரம் கிட்ட டேரெக்டாக நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. சுபி பற்றியாக இருக்கட்டும், அண்ட் தென் அந்த ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ்கில் நடந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு குட்டி பாண்டிங் இருந்திருக்கு. பட் இப்போ 2 பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் மாற்றி வந்து பார்த்திங்கன்னா குத்திக்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் எதனால் நடந்தது அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா அந்த நாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ரம்யா வந்து ரொம்ப டென்ஷனாக வந்து இருக்காங்க. அந்த நாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேபி சம் கான்வர்சேஷன் வந்திருக்கும். ஸோ அதில் வந்து ரம்யா டென்ஷன் ஆகி மேபி வெளியே வந்திருக்கலாம். அதை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரம்யா வந்து இப்போ தான் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தது. ஏன்னா அவங்க சேஃப் கேமே விளையாடிட்டு இருக்க மாதிரி இருந்தது. இப்போ வந்து விக்ரம குத்துனது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கேம் பிளேக்குள்ளே வந்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.